முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சி உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். பாட நேரத்தை எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க, அறிவிப்புகளை கவனிங்க, கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்திரே. 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 சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்றியே நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. சேர்ந்து சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவா என்னை உயர்த்தினீர். உந்தன் நன்மை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டு, உள்ளம் கையில் வரைந்து கொண்டு, உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். வாய் திறந்து சொல்லுங்க பாப்போம். தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவா என்னை உயர்த்தினீர். உந்தன் நன்மை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டு, உள்ளங்கையில் வரைந்து வைத்து, உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. சொல்லுமா, உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. ஓ நன்றி நன்றி ஐயா ஏசையா, இயேசுவே நன்றி நன்றி ஐயா ஏசையா. வாய்களை திறந்து எல்லாம் சேர்ந்து சொல்வோம். நன்றி நன்றி ஐயா ஏசையா, ஆமென். கோடி நன்றி இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டு, உந்தன் சிறகால் மூடி மறைத்து, உந்தன் நன்மை என்ன சொல்லுவே.
இடராமல் பாதுகாத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினி. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யணும், சொல்லுங்க. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் அன்பை என்ன சொல்லும். சிறுவர்களும் வாலிபர்களும் சேர்ந்து பாடுங்க. கால்கள் இடராமல் பாதுகாத்து உந்தன் மேல் என்னை நிறுத்தினி. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே, பல கோடி பல கோடி. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே, நன்மைகளின் நாயகரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஆம் தேவ ஜனங்களை, நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த உயர்த்த ஆண்டவர் தந்த பெரிய கிருபைக்காக அவருக்கு நான் கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? நித்திய பெருமை மேட்ரிமோனி குறித்ததான அறிவிப்பு. ஆம் தேவ ஜனங்களை, நித்திய பெரும் மேட்ரிமோனியானது பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் திருமணத்தை காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உடனடியாக ஸ்கிரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நன்மையை தருவார். அது தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 13 வசனத்தின் பிற்பகுதி. எரேமியா 31 அதிகாரம் 13 வசனத்தின் பிற்பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் தர்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உங்கள் நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். சிம்பிளா சொன்னா, நான் உங்களை பக்கத்தில் கை கொடுத்து கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை தந்து அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். எனவே நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை கொஞ்சம் சீரியஸாக கருதணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம 2வது ஆராதனையில் ஒரு சாட்சி கூட வாசித்தோம். பிரதர் ஸ்டீஃபன் ரவியுடைய சாட்சி அந்த முடிவில் வாசித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரை எங்களை நடத்தி வருகிற தேவாதி தேவனுக்கு நன்றி. கடந்த மாதத்தில் தேவன் சபையின் மூலம் கொடுத்த வாக்குத்தத்தம் லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் செய்வேன். வாக்குத்தத்த ஆராதனையில் இந்த வசனத்தின் மூலம் 3 காரியங்களை பேசினார்கள். எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தந்திட தேவனால் கூடும்.
ஏமாற்றத்தை சரிப்படுத்த தேவனால் கூடும், எப்பேற்பட்ட சதிகளை முறியடிக்க தேவனால் கூடும் சொல்லி சொன்னாங்க. என்னுடைய ஜெபத்தில் இந்த காரியங்களை வைத்து என்னுடைய தொழிலில் எதிர்பாராத ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபித்தேன். ஜெபத்தை கேட்டு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்க தேவன் கிருபை செய்தார். தேவனுக்கே மகிமை. எங்களுக்காக ஜெபிக்கிற பாஸ்டர்மா சபையார் அனைவருக்கும் நன்றின்னு சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமாக சொல்கிறேன். ஏதோ விளையாட்டாக நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டோடைய ஊழியங்கிறது நம்ம நல்ல சந்தோஷமாக இருந்தாலும் சீரியஸாக நம்ம இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான இந்த மாதத்திலும் நீங்கள் தியானிக்கிற புத்தகம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் நீங்கள் வாசிங்க. குறிப்பாக 30-31 அதிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். அதை நான் எதிர்பார்க்க 2 அதிகாரங்கள் நீங்கள் திரும்பி திரும்பி வாசிக்கணும். ரொம்ப நான் இது ஒரு 10-15 தடவை வாசிப்பேன் அந்த 2 அதிகாரத்தையும். ஸோ திரும்பி வாசிக்கணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் முதலேருந்தே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், இடைப்படுவார். அந்த வேதத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு மிக அவசியமாக இருக்குது. இந்த மாதத்தில் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா 31 அதிகாரம் 25 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்முடைய வாழ்க்கை நன்மையால் நிரப்புவார். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நன்மையால் நிரப்புவார். ஆமென். எல்லா தொய்ந்து போன சோர்ந்து போன எல்லா ஆத்துமாவை என்ன செய்வாராம்? நன்மையால் நிரப்புவேன். இப்போ 3 காரியங்களை 1ஆம் தேதி ஆராதனை சொன்னேன். எப்போ நம்ம லைஃப்பில் தொய்வு வருது? அவங்களுக்கு வந்துச்சு. எப்ராஹிமே அப்படி சொல்லப்பட்டு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த யூத ஜனங்களுக்கு, யூதா எப்போ அந்த தொய்வு, அந்த 3 காரியங்கள் நிமித்தமாக தொய்வு. என்னது? சோதரம் இழப்பு நிமித்தமாக ஒரு தொய்வு, இது இல்லையே அப்படிங்கிற நிமித்தமாக ஒரு தொய்வு. இழப்பு நம்ம வாழ்க்கையில் ஒரு சோர்வை ஏற்படுத்துகிறது. இழந்து போயிருக்கிறீங்களா? இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்டு தருவார். ஒரு அலையில சொல்ல பார்ப்போம். இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே கர்த்தர் உலகத்துக்கு வந்தார் சொல்லப்பட்டு, மனுஷகுமார் உலகத்துக்கு வந்தார். உங்களுக்கு இழப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரிப்படுத்துகிற ஆண்டவர். அதை மறந்துடாதீங்க. எதெல்லாம் இழந்திருக்கீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்த காரியங்கள் இருக்கலாம், சரீரத்தில் இழந்து போன காரியங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் நீங்கள் இழந்து போன காரியமாக இருக்கலாம், இமோஷனல் நீங்கள் இழந்து போன காரியமாக இருக்கலாம். அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு மீட்டு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். 2வது சொன்னேன் அல்ல, அதுல மீட்டு கொண்டு வரும்பொழுது 2வது அவங்களுக்கு ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுது ரொம்ப சோர்வு. என்னது? இப்படி நடந்து கொண்டோமே, இப்படி நல்ல தேவனை வச்சுக்கிட்டு அவரை நேசிக்காம, அவரை ஆராதிக்காம, அவர் சொல் பேச்சு கேட்காம இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள், பக்கத்து நாட்டில் இருக்க ஜனங்கள் அவ்விசுவாசிகள் சொன்ன காரியத்தை நம்பி ஆண்டவரை விட்டு தூரம் போய் இப்படி சிதறடிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு வனாந்திர வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோமே அப்படிங்கிறதே பெரிய தலைவலி அவங்களுக்கு. இப்படி நடந்துக்கிட்டோமே, கண் இருந்தோம் குருடராய் நடந்துக்கிட்டோமே, காதுகள் இருந்தோம் செவி மங்கினவர்களாய் நடந்து கொண்டோமே, நல்ல மனசாட்சியை கத்த தந்தோம், உணர்வற்றவர்களாய் நடந்து கொண்டோமே. நம்ம நேரத்தில் கூட அப்படி நிறைய நேரம் யோசிப்போம், இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி நான் பேசியிருக்க கூடாது, இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்திருக்க கூடாது. அதுவே பெரிய குற்ற உணர்வாக நம்ம லைஃப்ல இருக்கும். அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு, இப்படி நான் செய்திருக்கூடாது, ஆண்டவர் கரெக்டாக உணர்த்தினாரே, இப்படி பேசினாரே, அதன் மத்தியிலும் மீறி நான் செயல்பட்டு விட்டேனே, அந்த குற்ற உணர்வோடு இருக்கிறீங்களா? இப்படி நடந்துட்டேனே அப்படின்னு இருக்கீங்களா? கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை அதிசயத்தை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். தொடர்ந்து நீங்க அப்படி நீங்க வாசித்து வரும்பொழுது, நான் இதெல்லாம் சொல்றது எரேமியா 31 அதிகாரம் 15 வசனத்து 26 வசனத்துக்குள்ள சொல்றேன். எப்ராஹிமே அப்படி சொல்லப்பட்டு நீங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது இரக்கம் எனக்கு இனிமேல் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள ஒரு சோர்வேற்று. இவ்வளோ நம்ம ஆண்டவருக்கு எதிராக செஞ்சிட்டோம், இன்னும் அவரை இறங்குவாரா? எனக்கு ஒருத்தர் இப்படி செஞ்சா நான் இறங்குவேனா? இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. பழிவாங்க தான் நினைப்பேன். ஆனால் கடவுள் எனக்கு இரக்கம் பாராட்டுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அவங்களுக்கு ஒரு சோர்வு. ஆனால் ஆண்டவர் அழகா சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தை கை குடிச்சோம். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்ற மனுஷன் நீங்க எப்படி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றவர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். நம்ம மனுஷன மாதிரி அவர் இருக்க மாட்டார். பாருங்க, அவர் இரக்கம் உள்ளவர். அதான் பாட்டு, இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. கரங்களை தட்டி, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு
நிறைந்து வாழ் என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள் எல்லாரும் பாடணும், சிறுவர்கள் பாடணும், வாலிபர் சத்தமா பாடணும். வாலிபர் தம்பி பாடுங்க. உயிருள்ள நான் என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் இயேசுவே, என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே. அல்லேலூயா. ஸோ 3 வசனங்களை நீங்கள் யோசித்து பாருங்க. அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் தருகிற மாதம் இந்த மாதம். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை நன்மையினால் கர்த்தர் நிரம்பி வழிய செய்வார். ஹல்லேலூயா. இந்த 13ஆம் வசனத்தை வாசித்து 31, 13 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு. நம்ம லைஃப்பில் நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று சந்தோஷம். சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீங்களா? சூழ்நிலைலாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம், அப்படி தானே? எனக்கு உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை காட்டிலும் சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அவளுக்கு தானியமும் திராட்சரசும் பெருகிற காலத்தின் சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு ஒரு சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவில் தானே, இங்கு போல சந்தோஷம் வேற எங்கும் இல்லைன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினா பாட்டாக பாடிட்டு இருப்போம். அவ்வளோ பாட்டு நிறைய இருக்கு. சந்தோஷம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சில நேரம் துக்கங்கள், துயரங்கள், கவலைகள் நம்மை முடக்கி போடும், நம்ம வேகமாக ஓடுறதற்கு நமக்கு விடாது. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எல்லாம் எளிதாக நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எஸ்தர் 9:21, வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்தாங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. என்னது? அப்படி துக்கம் மகிழ்ச்சியாக மாறின மாதம் என்று சொல்லப்படும். ஆமென். அன்னைக்கு பாருங்க, ஆமான் மூலமாக பெரிய ஒரு நெருக்கடி வந்துச்சு பாருங்க. மொர்தெக்காய் டார்கெட் பண்ணான். மொர்தெக்காயின் ஜனங்களை அவன் டார்கெட் பண்ணதை குறித்து பார்க்கணும். ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணார். இந்த 9ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கு, காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த வார்த்தையின்படி சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாட்டி நிரந்தரமான விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எனவே அவங்க ஸ்தோத்திரம் வருஷந்தோறும் இதை நினைவு கூர்ந்தாங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மீட்பை நமக்கு தந்தாரே என்று சொல்லி கர்த்தரை கனப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். சரி, நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படி சொன்ன ஆண்டவர் எப்படி இதை ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது தான், எப்படி இதை ஸ்தோத்திரமா நடத்துவிக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். நீங்க எரேமியா 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் ஆகிய 2 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, நம்ம ஆண்டவர் எதையுமே அரைக்குறையா செய்கிற தேவன் அல்ல. எதை செஞ்சாலும் கம்ப்ளீட்டாக செய்கிற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு நிறைவின் தேவன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிற, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கு வரான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன் எஸ், நம்ம ஆண்டவர் பரிபூர்ணம். ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்திலே பரிபூர்ணம் ஆனதும் நம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பம் ஒன்று சொல்லப்பட்டு பாருங்க. பரிபூர்ணம் நித்தியம். நீ காலில் பாஸ் அஜெக்ஸ் பால் அவள் பேசும்பொழுது சொன்னாங்க, அனாதி தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராயிருக்கிறார். அவருக்கு துவக்கம் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் சிருஷ்டிக்கப்படாதவர், ஆனால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என்று சொல்லி நல்ல ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டையும் அவரே. அப்போ இந்த 2 அதிகாரத்தை நான் திரும்ப திரும்ப வாசினேன். நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றாரே அப்படி சொல்லும் பொழுது 4 ஏரியாஸை ஆண்டவர் ஹேண்டில் பண்றார். அங்க பேசுறாரு. முதலாவது ஒரு ஏரியா என்ன அப்படின்னா சிறை வாழ்வு, 2வதாக சிக்குவதற்கு ஏதுவான வாழ்வு, 3வதாக சீர் வாழ்வு, 4வதாக சிதறடித்தவரின் வாழ்வு. அப்படி
4 காரியங்கள் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் எதை ஹேண்டில் பண்ணாலும் முழுசா ஹேண்டில் பண்ணுவார் சொன்னேன். முதலாவதாக என்னது? சிறை வாழ்வு. இரண்டாவதாக சிக்குவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை. மூன்றாவதாக சீர் வாழ்வு. நான்காவதாக சிதறடித்தவர்களின் வாழ்க்கை. உங்களை சிதறடித்தவருடைய வாழ்க்கை. இது 4 ஏரியாவையும் கர்த்தர் ஹேண்டில் பண்ணி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை தருகிறார். ஆனால் நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க, அப்படி தானே? நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும்போது சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் எதிர்பாராத ஒரு பொருளை அல்ல ஸ்தோத்திரம் வாங்கி கொடுக்கும்போது சந்தோஷப்படுவாங்க, அப்படி தானே? அல்ல ஸ்தோத்திரம் உங்களை பாராட்டி ஒரு வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, அப்படி தானே? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதனையை பண்ணும்போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஆனால் இந்த வேத பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. ஏதோ உங்களுக்கு ஒன்று தரப்போறதல்ல, உங்கள் வாழ்க்கையில் சரி பண்ண வேண்டியதை கர்த்தர் சரிப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் எதிர்பாராத ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நன்மையால் நிரப்புவார்னா ஏதோ லாலிபாப் கொடுப்பார்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, அது தருவார். ஆனால் அதை காட்டிலும் மேலானதை கத்த தர வல்லவராக இருக்கிறார். அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போய் என்னது சட்னி வேணும் சாம்பார் வேணும்னு கேட்காத, போய் இட்லி வேணும் கேளு, உனக்கு என்ன சட்னி சாம்பாரும் இலவசமாக கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்படி எல்லாவற்றையும் கத்தர் உனக்கு கூட கொடுப்பார்னு சொல்லுவாங்க. கரங்களை வைத்து அரளிச்சங்க பார்ப்போம். ஆமென். அப்போ நம்ம இதோ நம்ம மூல அறிவின்படி நம்ம செயல்பட வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் 4 ஏரியாவை சரிப்படுத்துறார். 1 சிறைப்பட்ட வாழ்வு, 2வதாக சிக்குவதற்கு ஏதுவான வாழ்க்கை, 3வதாக ஒரு சீரான வாழ்க்கை, 4வதாக சிதறடித்தவருடைய வாழ்க்கை. வாங்க வேதத்தை தியானிப்போமாக. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்துடைய சிறையிருப்பை திருப்புவேன். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்போ. ஆண்டவர் என்ன வாக்கு பண்றாரு? உன் சிறை வாழ்க்கை மறையும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் சிறைப்பட்ட வாழ்க்கைக்கு, ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை, ஸ்தோத்திரம், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அடிமைத்தன வாழ்க்கைங்கிறது அது ஒன்றுமே உங்களை செய்ய விடாதபடிக்கு தடுக்கிற வாழ்க்கை. நீங்க நல்லது நினைப்பீங்க, ஆனா இந்த அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது நீங்க நினைக்கிறத ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலை. அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களை அவங்க ஆட்டி படிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவங்க 3 பெரிய சிறையிருப்புக்குள்ளானு சொல்லி, முதலாவதாக எகிப்தின் சிறையிருப்பு, அது பயங்கர மோசம், 430 வருஷம் அடிமைத்தனம். அதற்கு பின்பதாக நீங்க 2 சிறையிருப்பு சொல்ல, ஆசீரிய சிறையிருப்பு, 2வதாக பாபிலோனிய சிறையிருப்பு. இருக்கலே ரொம்ப வஸ்டான சிறையிருப்பு என்ன அப்படின்னா பாபிலோனிய சிறையிருப்பு. கடுமையான கஷ்டம், கடுமையான போராட்டம். இவங்க நினைச்சது எதுவுமே செய்ய முடியாது. அலிசோத பாருங்க, தானியலை குறித்து படித்து பார்க்கிறோம். அலிசோத்திர அனனியா அசரியா மிஷாவில குறித்தெல்லாம் படித்து பார்க்கிறோம். அவங்க ஞானிகளா இருந்தாங்க, அழகுள்ளவங்களாங்க, திறமை உள்ளவங்களாம். ஆனா இன்னொரு இடத்துக்கு வேலை செய்கிற நிலை. இவங்க நினைச்சது செய்ய முடியாது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக முடியாது, கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ செய்துகிட்டு இருந்த நிலை. இப்படி சிக்கி போன ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சிறைப்பின் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். ஒருவேளை நீங்க சிக்கி போயிருக்கிறீங்களா, அல்ல சிக்கி போன அனுபவங்கள் உங்களுக்கு, நான் எனக்கு ஒரு விடுதலை வேணுமே, நான் செய்ய நினைக்கிற என்னால் செய்ய முடியலே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சில நேரம் நம்ம அறிந்து சிக்கிடுவோம், நம்ம சில நேரம் அறியாமல் சிக்கிடுவோம். நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது பிரசங்கத்தில் கேட்ட ஒரு இல்லஸ்ட்ரேஷனை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு தடவை ஒரு ஆற்று வெள்ளமா, பயங்கர வேகமாக ஆற்று வெள்ளம் போயிட்டு இருக்கு பாருங்க. சரி, நம்ம தாமிரபரணி ஆற்றில் கூட நான் சின்ன பையனாக இருக்கிற நேரத்தில் பெரிய வெள்ளம். கடைசியாக இப்பொழுது கடந்த ஆண்டுகளில் பயங்கரமான வெள்ளம், தண்ணீர் அந்த பாலம் லெவல் வரைக்கும் அதுக்கு மேலே போகும். கொஞ்சம் தைரியமான ஆட்கள் பாலத்தில் நின்று பார்ப்பாங்க, சிலர் எல்லாம் பாருங்க கொஞ்சம் தள்ளி நின்று பார்ப்பாங்க. அப்படி பயங்கரமாக ஆக்ரோஷமாக அந்த மண்டபம்லாம் மறைந்து போகிற அளவுக்கு, அது சயின்ஸ் சென்டர்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி போகிறது பார்த்துருக்கு. இப்படி போகும் பொழுது ஒரு நல்ல கருப்பான நல்ல ஒரு மூட்டை ஒன்று அதில் போயிருக்கு. ஒரு நல்ல மூட்டை, சரியா, சாக்கு மூட்டை கட்டுற மாதிரி ஒன்று போயிருக்கு. ஒன்று எல்லாருக்கும் ஏதோ வீட்டிலேருந்து நல்ல விஷயம் ஒன்று அடிச்சுட்டு வருது, நம்ம போய் அதை தூக்கிடலான்னு சொல்லி ஒரு பையன் என்ன செஞ்சான், வேகமாக போய் எல்லாம் 4 பேர் நிற்கிற நேரத்தில் சிலர் கொஞ்சம் வேகம் கூடும், வீரம் கூடும். ஆனால் அவன் சட்டான்னு உள்ளே போய் அதை பிடிச்சிட்டான். பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறான், அவனை முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தண்ணியை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் சத்தம் போட்டாங்க, டேய், ஆசைப்பட்டு போன உண்மைதான்,
இப்போ ஏன் இவ்வளோ நேரம் போராடிட்டு இருக்க, அதை விட்டுட்டு வந்துரு அப்படிங்கிறான். அவன் சொன்னான், நான் விட்டுட்டேன், அது என்ன விடலை அப்படின்னா. காரணம் என்னன்னு பார்த்தா, மூட்டையை வந்தது, மூட்டையில் கரடி. அந்த மாதிரி சில நேரங்கள் நம்ம லைஃப்பில் பாருங்கள், நம்ம ஒன்று நினச்சிருப்போம், இது நல்ல ஆசீர்வாதம் நினச்சிருப்போம். ஆனால் இது நம்ம பிடிச்சிக்கிட்டு ஆக்டோபஸ் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியும் நெருங்க விடலை, இப்படியும் அசைய விடலை, முன்னேற விடலை, அப்படி இழுத்தடிச்சு கொண்டிருக்கிற நிலை, சிக்கிப்போன நிலை இருக்கிறீங்களா? சிக்கல்லிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தர்றதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் சிறை வாழ்வு மறையும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு நீங்களே சரியாக சில விஷயத்தில் இருக்கலாம், உங்கள் மனதே சில இது சரியாக்கலாம், உங்கள் சில ஆசைகள் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம், உங்கள் குடும்பத்தார் உங்களை சிறைக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம், உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை சிறைக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, சிறை வாழ்க்கையை நான் மாற்றுவேன். அது ஸ்தோத்திரம். என்னது? உன் சிறை வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். இன்னொரு நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 30ஆம் அதிகாரம் நீங்க 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, ஜெரமியா சாப்டர் 30 and verse 10, ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறைப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு சத்தமா சொல்லுங்க, இராதபடிக்கு. அங்க நமக்கு வேலை கிடையாது. சொல்லுங்க அலையில். அந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். என் தாப்பனார் ஒரு காலத்தில் ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. ஒரு நல்ல மனிதர், நல்ல தன்மைகள் நிறைந்தவர். ஆனால் சில பழக்க வழக்கங்கள் அவர் வாழ்க்கை இருந்தது. ஒரு குடிக்கு அடிமையான ஒரு சூழ்நிலை. அவர் குடிக்கு அடிமையானது மாத்திரமல்ல, அது ஒரு பெரிய சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரி நினைச்சிருந்தாங்க. ரொம்ப அப்படி கலவரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர் கிடையாது. சோஷியல் ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி நினைக்கிற 4 பேருக்கு வாங்கி கொடுத்து பெரிய தாதா மாதிரி இருந்த ஒரு சிச்சுவேஷன். ஆனால் பாருங்க, ஒரு டைமில் அல்லது வேதத்தை தூக்கி கண்ணீரோடு கூட அவங்க வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தினது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து கடைசி வரைக்கும் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அதை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சபையில் சிலரை பார்த்துருக்கோம், நல்ல விடுதலை அடைஞ்சி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் சிறைப்பட்டு போனதை பார்த்துருக்குறோம். ஆனால் அது ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு விடுதலை தரும் பொழுது நிரந்தரமான விடுதலையை தர கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய லைஃப் அநேகருக்கு நல்ல ஒரு சாட்சியாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான தேவ ஜனங்களே, உங்கள் சிறை வாழ்வு மாறி, உங்கள் அலுவலகத்தோட சிறை பிடிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சிறையின் அனுபவத்தோடு கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்க ஜெபிக்காரன், ஆண்டவரே என் சிறை வாழ்வு நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஒரு விஜயத்தை தர வல்லவராக இருக்கிறார். சிறைப்பட்ட நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சிறைப்படாத வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை நீங்க சிறைப்பட்டு இருந்தா அந்த சிறைப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். நீங்க 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 30-18 வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை என்ன செய்வாரு? திருப்பி அவர் வாசஸ்தலங்களுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆணித்தரமா திரும்ப திரும்ப சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் சிறையிருப்பை திருப்புவேன். 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கணும். 31:2 வாசித்து பார்க்கணும். சொல்லுங்க, பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இறைப்பாறுதலை நான் கட்டளையிட போகிறேன்னு கர்த்தர் பண்றேன். அப்ப பாருங்க, நான் உங்களை ரட்சிப்பேன்னு சொல்றாரு, நான் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று சொல்லி சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொல்ல. நீங்க அலிசோத்தரம் சிறைப்பட்டு போன நேரத்தில் அலிசோ உங்களுக்கு என்ன இருந்திருக்கும்? ஒரு இளைப்பாறுதலற்ற சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த இளைப்பாறுதலற்ற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய இரக்கத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ரட்சிக்க போகிறார். அதை மறந்துடாங்க. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இப்போ முதலாவதாக சிறை வாழ்வு, அதை கர்த்தர் சரிப்படுத்துகிறார். இரண்டாவதாக என்னது இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, சிக்குவதற்கு ஏதுவான வாழ்க்கை. நிறைய நேரத்தில் ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம ஜெயிக்க நினைக்கும் பொழுது நம்ம அறியாமல் இன்னொரு ட்ராப்பில் நம்ம சிக்கிற அனுபவங்கள் இருக்கும். ஒன்றுலேருந்து ஜெயிச்சு வர்றீங்க, ஆனால் உங்களை அறியாமல் இன்னொரு ட்ராப்பில் விழுறதுக்கு ஏதுவான நிகழ்வு, ஒன்றல்ல ரெண்டல்ல சில நிறைய ட்ராப்பில் விழுவதற்கு ஏதுவான நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உங்களை பாதுகாக்கிறார். கரங்களை வைத்து வரலைங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்றிலிருந்து விடுதலை, இந்த சூழ்நிலை பாருங்க, அவங்க ஒன்றிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக தீர்மானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது புதுசா ஒரு அடிமைத்தனம் அவங்க வாழ்க்கையில அவங்க சந்திக்கிறாங்க, பயங்கரங்களை சந்திக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பயங்கரத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். வாசிங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7-8. ஐயோ, அந்த நாள் பெரியது,
அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். 8ஆம் வசனம், அந்த நாளில் நான் அவன் நுகத்தை அவன் உன் கழுத்தின் மேல் இராதபடி குட்டைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இப்போ ஒன்றுல தப்பிச்சு வர்ற நேரத்தில் பல்முனை தாக்குதலை சாத்தான் நம்ம லைஃப்ல கொண்டு வருவான். ஒன்றுல ஜெயிச்சு வர்ற நேரத்தில் உங்களை அறியாமலே இன்னொரு ட்ராப்ல விடுற நிலைகள் பாருங்க. எனக்கு தெரிஞ்சே வாலிசோத்திரம் என்னது, குடி போதைக்கு அடிமையா இருந்த ஒரு மனுஷர் இப்போ பண போதைக்கு அடிமையா இருக்கிறார். ஒரு காலத்து எதுக்கு அடிமையா இருந்தாரு? என்னது, குடி போதைக்கு அடிமையா. இப்போ எதுக்கு அடிமையா இருக்காரு? தப்பி வந்தாருயா, ஆனா இன்னொரு சிக்கல மாட்டிக்கிட்டாரு. நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்ல அப்படிதான், ஒண்ணுல தப்பி வருவோம், இன்னொன்னு தொப்புக்கு அப்படின்னு விழுந்து கிடக்கும். இது சாத்தானுடைய பெரிய தந்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் சிறை வாழ்வை மாற்றுறதுக்கு மாத்திரம் அல்ல, இனிமே எதுலையும் சிக்காதபடிக்கு உன்னை காக்கிற ஆண்டவர் நான். ஹல்லேலூயா. இதான் ரியலான சந்தோஷம். சிறை வாழ்விலிருந்து விடுதலை ஆகிற ஒரு பெரிய சந்தோஷம். அது மாத்திரமல்ல, மீண்டும் ஒரு சிக்கலில் சிக்காதபடிக்கு நீங்கள் காக்கப்படுவது ஒரு பெரிய சந்தோஷம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, சில பாவ பழக்கத்தில் ஜனங்கள் விடுதலை அடைகிறாங்க, ஆனா புதுசா இன்னொரு சிக்கல்ல போய் சிக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு அடிமையாயிடுறாங்க, ஒரு குரூப்புக்கு அடிமையாயிடுறாங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தை வச்சு எத்தனையோ விதங்களை சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ நல்ல விசுவாசிகள் கூட அதில் போய் சிக்கி எல்லாம் இழக்கிற நிலைகளை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் கூட அதிலிருந்தும் கர்த்தர் மீட்க அவர் வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம லைஃப்ல எதுவும் முடிவு அல்ல, எல்லா முடிவிலிருந்தும் ஒரு துவக்கத்தை தருகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீதிமானின் பாதை ஒரு ஆசீர்வதிக்க பாதை அல்லவா, எதிலும் சிக்காதபடி கர்த்தர் யோசேப்புக்கு சிக்க பண்றதுக்கு பல விதங்களில் பிரச்சனை வந்துச்சு, ஆனால் அவன் எல்லாவற்றையும் ஜெயித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை நிச்சயமாய் தருவாராக. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஸோ தேவை பெறும் போது சிக்கி தவித்து விடாது உதவும் உம் கரங்களை நான் கண்டேன். ஆமென். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாம காக்கிற ஒரு ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. காலை மாலை எல்லாம் எவ்வேளையிலும் என்னை நடத்தும் உம் காரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் காரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் எவ்வேளையிலும் என்னை நடத்தும் உம் காரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் காரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீர். நல்ல எபனேசராய், நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. ஓ நன்றி சொல்ல வார்த்தை. நல்ல எபனேசராய், நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உங்கள் சிறை வாழ்விலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறது மாத்திரமல்ல, சிக்குவதற்கேதுவான வாழ்க்கையிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரலாம்.
சபை வரலாற்றில் ஒரு குடும்பம், நல்ல குடும்பம் தான், ஆண்டவருக்கு பயந்து உண்மை முத்தமாக இருக்கிற ஒரு குடும்பம். அவங்களுக்கு ஒரு மகள் இருந்தாங்க. அந்த மகள் அவள் வெளியூரில் அவள் வந்து ஊழிய ஸ்தலத்தில் தான் பணி செய்து கொண்டிருந்தாள். பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நல்ல திறமைகளை தாளந்துகளை பார்த்து அந்த பணித்தனத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரரை ஒரு மாப்பிள்ளையை ரெக்கமெண்ட் பண்ணுறார். அவர் நல்லவர், அது நல்ல ஊழியர் குடும்பம், நல்ல குடும்பம், நீங்கள் திருமணம் முடிக்கலாம், 2 பேருமே ஒரே வேவ் லென்த்தில் போயிட்டுருக்கீங்க, நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குடும்பத்தார் அந்த ஊழியக்காரரே அந்த குடும்பத்தை குறித்து இந்த குடும்பத்துக்கு சொல்கிறார். அப்போ இவங்க நல்லா அந்த ஊழியத்தை கேட்குற, ரொம்ப தங்கமான பையன், எந்த பிரச்சனை இல்லை, சரீரத்தில் எந்த பலவீனம் இல்லை, நல்ல ஆரோக்கியம். அப்போது அந்த மாப்பிள்ளை வீட்டார் இந்த பெண் வீட்டாரை பார்க்க வந்த பொழுது மாப்பிள்ளை கொஞ்சம் நடக்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு மாதிரி தடுமாட்டமாக நடந்திருக்கார். அப்போது அந்த பெண்ணுடைய தகப்பனார் கேட்டார், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லைங்க, சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, அதான் அவர் நடக்கிறதுல சிரமம் அவருக்கு இருக்குது, தள்ளாடுறார். திருமணம் எல்லாம் பேசி முடித்து கல்யாணம் நடந்து சொல்லுது. பின்பதாக தான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தெரிய ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா, அவருக்கு நர்வ்ஸில் பயங்கரமான பிரச்சனை. அதனால் திடீர்னு அவர் பேசுகிறதுல பிரச்சனை வந்துடும், அவர் நடக்கிறதுல பிரச்சனை வந்து திடீர்னு விழுந்துருவார், அவர் நிற்க முடியாது, இப்படி பயங்கரமான பிரச்சனை. உடனே இந்த பெண் வீட்டார் அவர் ரொம்ப நல்லா நேசித்து அவர் டாக்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. சேர்ந்து பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, இந்த பிரச்சனை தீர்வுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி, லைஃப் டைம் டேப்லெட் போட முடியும், ஆனால் எப்போனாலும் சிக்கணும், ஒரு ஃபேமிலி லைஃப் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. ஜாம் பண்ணாங்க. பின்பதாக என்ன பண்ணாங்க, இது கேரி ஆன் பண்ணாங்க. ஏற்கனவே வருத்தம், பொய் சொல்லி ஊழியர் குடும்பத்திலே ஒரு பொய்யை சொல்லி இப்படி பண்ணிவிட்டாங்களே, வருத்தம். கடைசியில் ஒரு விவாகரத்தை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பொண்ணு சொல்லிட்டு, எனக்கு குழந்தையும் ஆகி போச்சு, இனிமேல் எனக்கு கல்யாணமே வேண்டாம், கல்யாணம்னாலே ஒரு பெரிய பயம் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை பெற்றோர்லாம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, எப்பா நாங்கள் நல்லா இருக்க நேரத்திலே உனக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சுடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம திருமண நிலையத்தில் பதிவு செஞ்சாங்க. பின்பதாக ஒரு பிரபலமான திருமணத்தை ஆன்லைனில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது ஒரு மாப்பிள்ளை விட்டார், வெளிநாட்டிலேருந்து வர்றார். அது சரி வந்து அவர் வந்து லைனில் வர்றார். இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிள்ளை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், சரியா நான் கல்யாணம் கிட்ட வர்றேன், இந்திய தேசத்துக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு, நான் வந்து ஏர்போர்ட்டில் வந்துட்டேன், வந்தோடனே சின்ன ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், நான் பொருளாதாரம் கொண்டேன், எல்லாத்தையும் கரன்சியை கன்வெர்ட் பண்ண முடியல, ஒரு சில கரன்சியை கன்வெர்ட் பண்ணிட்டேன், இப்போ ஒரு 50,000 அவசரமாக தேவைப்படுது, எனது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் நேராக உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு. உடனடியாக அவங்களுக்கு பெரிய குழப்பம். எனக்கு காலையில் அந்த சோதரம் அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, நானும் கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு சுகமான நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு. நான் அன்றைக்கெல்லாம் ஊழியம் முடிச்சு நான் காலையில் லேட்டாக அவன் அடித்து பார்த்துருக்காங்க, நான் எடுக்கல. பின்பதாக அவங்க தெரு முக்கில் தான் நின்றுருக்கும் பொழுது நம்ம சபை சகோதரர் டாசர் பிரதர் அப்படின்னு கூப்பிட்றேன். என்ன நான் பாஸ்டர் ஃபோன் அடித்தேன், அவர் எடுக்கலை, இப்போ என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், தயவுசெய்து உங்கள் ரூபாயை நம்மளை பார்க்க வந்திருக்காரு, நம்மளை தேடி வந்திருக்கு, இப்படி சிக்கல் இருக்கிற, எப்படியாவது ஒரு 50,000 கொடுத்து அவரை என்ன செய்யலாம் கொணந்துடலான்னா என்னது, அவன் பெரிய ஃப்ராடான ஆளாக இருந்திருக்கிறான். பாருங்கள், நல்ல நேரம் கர்த்தர் வழி நடத்தினால தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போகத்தக்கதான இன்னைக்கு இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், எதை நம்ம இப்போ இந்த பொண்ணு திரும்ப இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிச்சு பாருங்க, அப்பா ஆளை விட்டா சத்தம், எல்லாம் ஃப்ராடாக இருக்கான்னு என்ன செய்வது, நல்லா இருக்கவங்களே கஷ்டப்படுறாங்க. அப்போ பாருங்கள், ஏற்கனவே ஒரு சிறை வாழ்வு அதுலேருந்து கர்த்தர் மீட்டு எடுத்திருக்காங்க. இப்போ திரும்பியும் சிக்குவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை வந்து நிற்குது. ஆனால் அதுலேயும் கர்த்தர் காத்தார். ஹல்லேலூயா. அதான் சாட்சியா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளை கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் கால்கள் தட்டே தப்பிட்டு சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலையை நம்ம ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்துவார். கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் நீங்க 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார். எரேமியா 31:11. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தினுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி, நம்ம ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்குற தேவன் மாத்திரம், மீண்டும் சிக்காத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா.
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நம்மை சூழ்ந்திரு. பாரமான யாவற்றி நம்மை சுட்டி நெருங்கி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவருமாகிய நம்முடைய இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கர்த்தர் கிருபை தருவாராம். மூன்றாவதாக ஒரு வாழ்க்கை குறித்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு ஒரு சீர் வாழ்வை தருகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சீர் வாழ்வை தருகிறார். ஆமென். நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எரேமியா 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 30:3 வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் யூதாவாகிய என் ஜனத்துடைய சிறப்பை திருப்பி, நல்லா கவனிங்க, நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் கரங்களை வைத்து தொலைச்சங்க பார்ப்போம். பிதாக்கள் யாரை பத்தி பேசுறார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. வேதத்துல மும்மூர்த்திகள் 3 பேர் சொல்லப்பட்டிருக்காங்க பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்புறம் எசேக்கியேல் வாசித்து பார்க்கும் நோவா, தானியேல், யோபு. புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும் பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவான். கரங்களை வைத்து தொலைச்சங்க பார்ப்போம். என்னத்தை சொல்றாருன்னா, உங்களுக்கு ஆபிரகாமே ஆகிய ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் நான் உங்களை சுகமாய் வாழ பண்ணுகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. மோசேட்டு சொல்ற, நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு என்ன செய்வேன்? தருவேன்னு சொன்னார். அதை தந்தார். இங்க சொல்றார், நான் மீண்டும் உனக்கு ஒரு சீர் வாழ்க்கையை தருவேன். ஆண்டு ஒருவேளை சிறைப்பட்டு போயிருக்கலாம், சிக்கல நீங்க தப்பி இருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் ஒரு சீர் வாழ்வை தருகிறார். உங்கள் சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு பெருகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம். அதுல பாத்தீங்கன்னா சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சேர்ந்து பாடுமா? ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணினாய் யாவன் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவன் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆதிநிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவோ பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். நல்ல கரங்களை தட்டி ஆடல் பாடல் சத்தமும் தோணி. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம் சீர்வாழ்வு கர்த்தர் நமக்கு தர்றார். 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பிற்பகுதி நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது என்ன ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அது சொல்றார், யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து அவன் சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. என்ன சொல்றாரு? சீர்வாழ்வுனா என்ன வாழ்க்கை? சுகித்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். சீர்வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்க்கை? நல்ல ஒரு ரம்மியமான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை. ஆமென். ஒரு சத்தியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை பாருங்க, ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கையை பாருங்க. அதான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்பயுமே நல்ல ஒரு டெவலப்பர் சொல்றேன் பாருங்க. ஒரு இடத்துல பாருங்க, திடீர்னு ஒரு கம்பெனி வந்து டக்குன்னு இந்த பயங்கர மோசமாக இருக்க இடத்த டக்குன்னு எல்லாம் க்ளீன் பண்ணி பிளாட்டாக போட்டு ரோடெலாம் போட்டு மரத்தெல்லாம் நட்டி ஒரு மாடல் 2 வீடை கட்டி என்ன செய்கிறான்? பக்கத்துலேயே இத்தனை லட்சத்தில் ஒரு வீட்டு மனை இருக்குது, நீங்கள் வாங்குங்க அப்படி சொல்கிறேன். போய் பார்க்கும் பொழுது, இதுக்கு முன்னால் அந்த இடத்த பார்க்கும் பொழுது பயங்கர மோசமான சிச்சுவேஷன். ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது என்னையா எப்படி மாறுச்சு? ஒரு டெவலப்பரால் இதை எப்படி செய்ய முடியும்னா நம்ம ஆண்டவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சீர்வாழ்வை தருகிறவர்.
உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்படி மேலான ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வர்ற ஆண்டவர், ஒரு ஜெயமான ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றவர். இன்னும் மீண்டும் அடிமைத்தனம் இல்லை, ஒரு சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க பாருங்க. எப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், தாவீது அவனுடைய சத்துருக்கள் எல்லாரும் கையிலிருந்து அவனை நீங்களாக்கின பொழுது அவன் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து நினைச்சான். நான் நல்ல வீட்டில் இருக்கேன், தேவனுடைய ஆலயம் திரைச்சீலை நடுவில் இருக்குதே அப்படின்னு சொல்றான். நிறைய நேரத்தில் யுத்தம் 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 யுத்தம், அதை சமாளிக்கவா இதை சமாளிக்க, அப்படி செய்யவா இப்படி செய்யவா, குழம்பிட்டு இருக்கும் பொழுது ஒன்று நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சீர்வாழ்வை தர்றாரு. நீங்க நினைக்க வேண்டியதை நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நினைக்க வேண்டியது நீங்க நிறைய பேர் நினைக்க மாட்டீங்க. இருக்க போறான். இன்னைக்கு பிரசங்கம் கேட்குறீங்க, நாளைக்கு என்ன செய்வது, ஐயோ மீண்டும் அந்த உலகத்துக்குள்ள போயிருக்க வேண்டி இருக்குதே, அதை எப்படி இவரை எப்படி சமாளிக்க, அவரை எப்படி சமாளிக்க, போராடி உருண்டு புரண்டு தான் வண்டி ஓடிட்டு இல்லை. இந்த சிறை வாழ்வை மாற்றுகிற ஆண்டவர், சிக்கி போக இருக்கிற வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவர் ஒரு சீர்வாழ்வுக்குள்ள கொண்டு வருவார். நீங்க நினைக்க வேண்டியதை நினைக்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தரை குறித்து நினைக்க ஆரம்பிப்பீங்க, அவருடைய வார்த்தை குறித்து நினைக்க ஆரம்பிப்பீங்க, அவருடைய ஊழியத்தை குறித்து நினைக்க ஆரம்பிப்பீங்க, உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து நினைக்க ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை வைத்து அலையல்ச்சுங்க பாப்பா. ஏன்னா கர்த்தரே உங்களை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை மறந்துடாங்க. நீங்க 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கணும். எரேமியா 30:19 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவர்களிலிருந்து ஸ்தோத்திரம் ஆடில் பாடும் சத்தம் புறப்படும், அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், அவள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அந்த சீர்வாழ்வுக்குள்ள கொண்டு வரும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்யறாரு, வர்த்திக்க பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார், உங்க வாழ்க்கையை மகிமைப்படுத்துகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாரு. உருவத்தில் இல்லை, என்னது ஆலையில் உதவிகள்ல கர்த்தர் நிறைய மாத்தருவார். உங்களை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். விசுவாசமா தீர்க்கதரிசனமா கையை கொடுத்து பேசுங்க. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். இதுதான் சீர்வாழ்வு. ஆமென். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதே. நீங்க 31ஆம் அதிகாரம் நீங்க 4 மற்றும் 5 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 31, 4, 5 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் மேல வாத்தியத்தோடும் மாறுபாடு செய்கிற கழிப்புள்ள கூட்டத்தோடும் நீ என்ன செய்வ, நீ புறப்படுவ. அடுத்தது, மறுபடியும் சமாரியாவின் மலைகள் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் ஆவிகளை நாட்டி அதன் பலனை பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க பலனை அனுபவிப்பீர்கள். ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்னு எனக்கு ஆகப்படல, இவ்வாறு சொல்றாரு, நீ பலனை அனுபவிப்பாய். உன் பிரயாசத்துக்கு நிறைவான பலனை கர்த்தர் தருவார். பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க. நீங்க வாலிபராக இருக்கலாம், சிறுவராக இருக்கலாம், ஒரு பலனை அனுபவிக்கிற சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க சோத்திரம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் நடுப்பகுதியை வாசித்து பார்க்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மேய்ப்பன் தன் மந்தை காக்கும் வண்ணமாக கர்த்தர் அதை காப்பார். எப்படி காப்பாராம்? ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தை எப்படி காப்பாற்றணும், அதே போல கர்த்தரே உங்க வாழ்க்கையின் மேய்ப்பனா இருந்து உங்களை காப்பாற்றுகிறான். அதான் சீர்வாழ்வு. கர்த்தர் பொறுப்பெடுக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தர் வழி நடத்துகிற ஒரு வாழ்க்கை. அல்லது வீட்டில் குடும்ப தலைவர் இருக்கலாம், குடும்ப தலைவர் இருக்கலாம், அதை தாண்டி கர்த்தர் உங்க குடும்பத்தை நடத்தினா ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த சபையின் ஒரு தலைவராக இருந்தா பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? எப்ப சொல்ல, நீங்க சபையின் தலைவர் நீங்க தான்ப்பா, பிரதான பாஸ்டர் நீங்க தான்ப்பா, நீங்க உங்களுடைய ஜனங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி கேட்போம். 4வதாக கடைசியா, முதலாவது சொன்னேன் சிறை வாழ்வு, 2வதாக சிக்குவதற்கு ஏதுவான வாழ்க்கை, 3வதாக சீர் வாழ்க்கை, 4வதாக சிதறடித்தவர்களுடைய வாழ்க்கை. நாம சோத்திரம். அந்த ஜனங்களை சிதறடிச்ச ஒரு கூட்டம் பாருங்க, இவங்க செய்த தப்புக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புறார். அல்லது சொல்ற என்ன, ஆசிரியர் எழுப்புறார், பாபிலோனியர்களை கர்த்தர் எழுப்புகிறது குறித்து பார்க்கும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சிதறடிக்கப்படுறாங்க. இவங்க மேலேயும் தப்பு இருக்குது. அதே நேரத்தில் இவங்க மேலே தப்பு இருக்கிறதுக்காக இவங்களை எப்படி நடத்துமோ நடத்தாதபடிக்கு படு மோசமாக நடத்துகிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, எப்பா கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கவே நினச்சேன், ஆனால் நீ ரொம்ப அநியாயமாக நடந்துட்ட, அதனால் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்க, எரேமியா 30ஆம் அதிகாரம் நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 30:11 வாசித்து பார்க்கும் பொழுது அது சொல்ல, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, உன்னை சிதறடித்த, எல்லாம் சத்தமா வாசிங்க, உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ
நிர்மூலமாக்கம் உன்னை முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மாட்டாய்தான். இவங்க மேலே தப்பு இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு, உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நிர்மூலமா. நான் அடிக்கடி ஒரு ஜோமனு, ஆண்டவரே இன்னொருத்தரை தண்டிக்கிறதற்கு என்ன பயன்படுத்தாது. எல்லாம் சொல்லுங்க, என்னது இன்னொருத்தரை தண்டிக்கிறதற்கு என்ன ஒருத்தரை என்ன தண்டிக்கிறதுக்கு இன்னொருத்தரை பயன்படுத்துறாருன்னா கொஞ்சம் அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்ம யாரும் அப்படி இருக்கக்கூடாது. யாருக்கு தண்டனையா நம்ம இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ நம்ம உணர்த்துறதுக்கு யார் மூலமா கர்த்தர் கிரியை செய்வார், ஆனா அந்த கிரியை செய்கிற ஆளா நம்ம இருந்துடக்கூடாது. அதான் சொல்றாரு. இன்னைக்கா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தப்பு இருக்கு, யூதா ஜனங்கள் மேல தப்பு இருக்கு. தப்பு இருந்ததுனால தான் சிதறடிக்கப்பட்டாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க, கொடுமையை நடத்தப்பட்ட உண்மைதான். ஆனா யார் அவங்கள அடிமைப்படுத்தினாங்களோ அவர் எப்படி சொல்றாரு, நான் உங்களை எப்படி சொல்றாரு, நிர்மூலமாக்குவேன். என்ன அர்த்தம், டோட்டலா காலி பண்ணிடுறேன்னு சொல்றாரு. நம்ம ஊர் பாஷையில் என்ன சொல்றாரு, டோட்டலா காலி பண்ணிடுவேங்கிறார். அது எவ்வளவு பெரிய விபரீதமான நிலை. அதனால சொல்லணும், ஆண்டவரே மற்றவங்க தண்டிக்கப்படுறதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது. எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னொரு கிறிஸ்தவர்கள் தண்டிக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கு. எனக்கு எத்தனை பேர் தெரியும், வேலை ஸ்தலத்துல அது சோத்திரம், ஒரு கிறிஸ்தவருக்கு எதிரி யாரு, இன்னொரு கிறிஸ்தவர். அப்புறம் ஆண்டவர் தாளாட்டிக்கிட்டா இருக்க போறாரு, தடை கொடுத்துட்டா இருக்க போறாரு, வெளுத்து வாங்கிடுவாரு. அதான் சொல்லப்பட்டு இங்க நடந்த விஷயம். பெரிய ஆள்னாலும் உன்னை நிர்மூலமாக்கிடுவேன்னு சொல்றார். இன்னொரு இடத்தை பார்க்கும் பொழுது 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 16ஆம் வசனம், ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார், உன் சத்துருக்கள் எல்லாம், உன்னை சூறையாடினவர்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரும். பாருங்க என்ன ஒரு நிர்பந்தமான நிலை. தேவையில்லாம பிரச்சனையை வாங்கிட்டான் பாருங்க. ரைட்டா, இப்போ ரோட்டில் போன நாய் காது என்னது வாழை பிடிச்சி இழுத்த மாதிரி ஆகி போச்சு, இவனுக்கு பிரச்சனையாக மாறி போச்சு. சொல்கிற இப்படி நான் பண்ணிடுவேன்ப்பா, என் ஜனமாக இருக்கலாம், ஆனால் அவன் தப்பு செஞ்சா ஓவரா நீ விளையாட முடியாது, புகுந்து விளையாட முடியாது, அடித்து சாத்தி தான் வச்சு இதான் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு நிற்க முடியாது. என்னோட வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 30ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 23ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 23 வாசித்து பாருங்க. 30 and 23. இதோ கோரவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்றை உக்கிரமாக எழுப்பி அடித்து, பெருங்காற்று உக்கிரமாக எழுப்பி அடித்து துன்மார்க்குடைய தலையின் மேல் எங்க போதுமா, தலை லைட்டா. இன்னைக்கு வெளியே இன்னைக்கு போட்டோ எடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் காத்தடிச்சா நம்மளே தள்ளாடுறோம். இங்க ஆண்டவர் சொல்ல, கோரவாரின் காற்றாகிய பெருங்காற்றை உக்கிரமாக எழுப்பி அடித்து அது எங்க மோதுமா, துன்மார்க்கு. அப்ப பாருங்க, உங்களை சிதறடித்தவர்களையும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஐயோ உங்களுக்கு ரொம்ப வேதனையா நெருக்கமாக இருந்தவங்களையும் கர்த்தர் அப்போ பாருங்க, இந்த 4 விஷயத்தை செஞ்சு உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். முதலாவதாக உங்கள் சுரை வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். 2ஆவதாக சிக்குவதற்கேதுவான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். 3ஆவதாக உங்களை சீர்வாழ்வுக்குள்ளே உங்களை வழி நடத்துகிறார். 4ஆவதாக உங்கள் சிதறடித்தவருடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்கிறாரு, அவர் பார்த்துக்கிறார். எனவே உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று சொல்றேன். எரேமியா 31:13 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். இந்த நாளிலும் கூட இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வாராக. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கர்த்தரே உங்களுக்கு கிரியை செய்வாராக. இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து நம்ம 2 நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ண போறீங்க. நீங்க என்ன ஸ்டேட்ல இருக்கிறீங்க, என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க? சிறை வாழ்வுக்குள்ள இருக்கிறீங்களா, சிக்குவதற்கேதுவான வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீங்களா, அல்லது சீர்வாழ்வுக்குள்ள இருக்கிறீங்களா, அல்லது சிதறத்தவருடைய வாழ்க்கையை போல நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்ன ஸ்டேட், என்ன மன்னிங்க. யாரா இருந்தாலும் நீங்க மற்றவங்களை சிதறடித்த ஒரு கூட்டமா கூட இருக்கலாம். நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டீங்கன்னா, அது நீங்க பாபிலோனியா இருந்தால் பாபிலோனியனுக்கு இரக்கம் பாராட்டின ஆண்டவர், அசிரியருக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், பாராட்ட வல்லவராயிருக்கிற ஆண்டவர், பாபிலோனுக்கு இரக்கம் பாராட்ட வல்லவராயிருக்கிற ஆண்டவர், அசிரியருக்கு இரக்கம் பாராட்ட வல்லவராய் இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் இரக்கம் பாராட்ட வல்லவராய் இருக்க. ஜோம்ங்க அல்லேலூயா. நான் யாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாத குறைவா இருப்பேன்னா என்ன மன்னிங்கப்பா. யாருக்காவது நான் பெரிய தண்டனையா இருந்திருப்பேன்னா மன்னிங்கப்பா. நான் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தின ஒரு ஆளா இருந்தா மன்னிங்கப்பா. ஆண்டவரே அப்பா, மற்றவருடைய ஆண்டவரே சோத்திரம் அப்பா, தீமைக்கு நான் உடன்பட்டிருந்தா என்ன கிருபையா மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாரு. எல்லா கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் எல்லா ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க சிறை வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவாராக.
பின்பதாக, கிறிஸ்துவுக்கு முன்னுன்னு ஒரு வாழ்க்கை இருந்து கிறிஸ்துவுக்கு பின்னு வாழ்க்கை வந்த பின்பதாக கிறிஸ்துவுக்கு முன்னுங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போகக்கூடாது. கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாக்கும்படியாக, கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாக்கும்படியாக, கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாக்கும்படியாக வலது கரத்தை வைத்து எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா அல்லேலூயா. என் சிறை வாழ்க்கை நீங்கட்டும் ஆண்டவரே. அந்த சிறை வாழ்க்கை நானே எனக்கு சிறையாகி கொண்டிருக்கிறேன்ப்பா. என் எண்ணங்களே சிறையாய் கொண்டிருக்கிறது. என் சிந்தையே எனக்கு ஒரு பெரிய சிறையிருப்பா இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய விடுதலை தருவீராக. என் குடும்ப சூழ்நிலை எனக்கு பெரிய சிறையிருப்பா இருக்கிறது. வேலை ஸ்தலத்தில் ஒரு பெரிய சிறையிருப்பை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தருவீராக, ஒரு பெரிய விடுதலை தருவீராக, ஒரு பெரிய விடுதலை தருவீராக, ஒரு பெரிய விடுதலை தருவீராக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஓ ரிகாந்தர மகரபா லிகாதுரி பலபா ஷிகாந்தர மகலமலபா. அல்லேலூயா. நம்முடைய கிருபை அதிகமாய் பெருகட்டும் இயேசுவே. துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அந்த பாதி வழியை கடசல நீர் எங்களை காப்பாற்றுவீராக. அன்றைக்கு அந்த மோட்ச பிரயாணத்தில் ஆண்டவரே அந்த ஊழியனை பாதுகாத்தது போல எங்களை பாதுகாக்கும்படியாச்சு. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே அல்ல ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்ல பாதுகாத்துக்கொள்ளும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் வெறுமைக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் கால்கள் தப்பட்டும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கை தப்பட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஜோமனுங்க. கொஞ்சம் ஒரு மனமா ஜோமன், ஒரு மனமா ஜோமன். யாரையோ கர்த்தர் காப்பாற்றுவார். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல அல்ல உங்க பக்கத்துல இருக்கிற ஆளை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்ல ஸ்தோத்திரம். சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களை இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் சிக்கி போக நினைச்சேன் பாஸ்டர், சிக்கி போக நினைச்சேன் பிரதர், என்னை கர்த்தர் வார்த்தையின்படி என்னை காப்பாற்றினார். உங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை எப்படி ஒரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார்ங்கிற சாட்சியை சொன்னேன். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நல்ல எல்லா தீமைக்கும் நீங்களாக்கு, இந்த பகுதியில் பார்க்கல நீங்களாக்கி நீங்களாக்கி நீங்களாக்கின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் உங்களை நீங்களாக்கி உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர், பாதுகாக்கிற ஆண்டவர், பாதுகாக்கிற ஆண்டவர், பாதுகாக்கிற ஆண்டவர். ஆனால் உங்களை நேர்வழியாய் நடத்துகிறவர், நீதியின் பாதையில் நடத்துகிறவர், காரியங்களை வாய்க்க செய்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே நல்லவர் மூலமாக சிக்குவதற்கு ஏதுவான சூழ்நிலை வரலாம். ஓ உதவியா இருக்கிற மூலமாக வரலாம் ஆண்டவரே. நாங்கள் தப்ப எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் தப்ப கிருபை ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் தப்ப எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சீர் வாழ்க்கையை தாங்க. எல்லாம் ரெண்டு கரத்தை வைத்த வண்ணமா சொல்லுங்க, ஒரு சீர் வாழ்க்கையை தாங்கப்பா. நாங்கள் நினைக்க வேண்டியதை நினைக்கணும், நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும்ப்பா. ஆண்டவரே சோதர போராட்டமான நாட்கள் முடி வரட்டும் ஆண்டவரே. வனாந்தர நாட்கள் ஆண்டவரே நீங்கட்டும் ஆண்டவரே. ஓ கண்ணீரின் நாட்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. விடுதலையோடு ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு சீர் வாழ்வை தருவீராக. ஓ ஒழுங்கு நிறைந்த வாழ்க்கை தருவீராக. ஒரு சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கை தாங்கப்பா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் சொன்னீங்களே. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு சீர் வாழ்வை தாங்கப்பா. சிறப்பான ஒரு வாழ்க்கை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஒரு சிறப்பான சுதந்திரத்தை தாங்காண்டவரே. அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறதே. அன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் ஆண்டவரே மேன்மை கொடுத்த ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை கொடுத்து கனப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க சிதறடித்த எல்லாரையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு நுகத்தடியை உங்க மேல வச்ச ஜனங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களை வேதனைப்படுத்தின திராணிக்கு அதிகமாக உங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை வேதனை கொடுத்த ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவங்க ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்லணும், இவளுக்கு எதிராக நான் இருந்தேன், பெரிய ஒரு பாபிலோனா இருந்தேன், ஒரு பெரிய அசீரியனை போல இருந்தேன், ஒரு எகிப்தியனை போல நான் இருந்தேன். இன்னைக்கு நான் உணர்ந்தேன், கர்த்தரை நான் உணர்த்தினார், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தான் சொல்ற நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. நீர் கிரியை செய்கிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையில் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. ராஜா ஸ்தோத்திரம் ஐயா. நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆம் தேவ ஜனங்களே, நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். 4 காரியங்களை நாம் தியானிக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவர் தந்தார். நிச்சயமாக இந்த வார்த்தை அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு சீர் வாழ்வுக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த சீர் வாழ்வுக்குள்ளே நீங்கள் வாங்க. நிச்சயமாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். என்னுடைய யூடியூப் சேனல் ஜெயநேச்சர் திருநெல்வேலி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். சிறுவர்களுக்கான ப்ளஸ் சர்வீஸ், வாலிபருக்கான எஸ் சர்வீஸ், பைபிள் ஸ்டடீஸ், ஆராதனைகள், ஜெபங்கள் இருக்குது. ஆசீர்வாதம். நீங்கள் திருநெல்வேலியிலிருந்து வேறு எந்த திருச்சபைக்கு போகலன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். உங்கள் ஜெப குறிப்புகளை, உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.